வணக்கம் சொந்தங்களே, பிரவீன்தனியா கார்டனுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜோதி நர்சரி கார்டன் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அலங்காநல்லூர் போகிற வழியில் தாங்க இருக்குது. இவங்ககிட்ட நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. வாங்க என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரேர் ஜோதி நர்சரி கார்டனில் என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிரவீன்தனியா கார்டனை நம்மளோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா ரேர் கலெக்ஷன் நிறையவே இருக்குங்க. பழச்செடிகள், பூச்செடிகள், காய்கறி விதைகள், இன்டோர் பிளான்ட்டு, அவுட்டோர் பிளான்ட்டு, குரோட்டன்ஸ் வகையெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இவங்ககிட்ட என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அப்போ தாங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா நிறைய செடிகள் பார்த்திங்கன்னா நம்ம தூரத்தில் இருந்து தான் போடுறாப்புல இருக்கும். ஆனால் நம்மளுக்கு மதுரையில் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட நிறைய இருக்குது, பக்கத்துலேயே இருக்கும். மதுரையில் வாழ்கிற மக்கள் எல்லாத்துக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கலாம். தெரிஞ்சுக்கலாம். ரேர் வெரைட்டி நிறையா இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்ஸ் எல்லாமே இருக்குங்க. பாட்ஸு, க்ரோ பேக்ஸு, இன்டோர் பிளான்ட்டு, அவுட்ரு பிளான்ட்டு எல்லாமே இருக்குது. வாங்க பார்க்கலாம். இது ஃபுல்லாமே கேட்டஸு. இங்கிட்டு இருக்கிறது ஃபுல்லாக லக்கி பேம்போ. லக்கி பேம்போ வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரை இருக்குது. ஓகேண்ணா. ப்ரைஸஸ்ண்ணா? ஸ்டார்டிங் ப்ரைஸ் 250 ரூபா வரும். ஓகே. அதுலேருந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும். செடி வளர்ச்சியை பொறுத்து. வளர்ச்சி இங்கிட்டு இருக்கு. முன்னாடி இருக்கிறது எல்லாமே அவங்ககிட்ட இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே நம்ம இங்கே வந்தோம்னா வாங்கிக்கலாம். ஹேங் பாட்ஸ் இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீங்க. அல்லியாண்ணா? அது இது அல்லியா? ஆமாம். இது இருக்கா? சேல்ஸ்க்கு இருக்கா? என்ன ப்ரைஸ்ண்ணா வரும்? 750 ரூபா வரும். கலர் ஒரு 3 கலர் இருக்குது மொத்தமாக. இந்த தொட்டியில் மட்டும் இருக்குது, வெள்ளியும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நம்ம போட்டு கொடுத்துருவோம், இல்லாட்டி நீங்கள் போய் வீட்டில் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாமே லைட் இன்டோர் பிளான்ட். பாருங்க, பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்கு. ஆனால் ரியல் என்ன பண்ணா? ஆந்தோரியம். ஃபுல் இன்டோர், வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கலாம். அதே மாதிரி நாங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அது வந்து இது தண்ணியிலையுமே போட்டு வளர்க்கலாமாங்க? நம்ம மணி பிளான்ட் மெத்தட் படி. மணி பிளான்ட் மாதிரி ஒயிட் கலர் பூ இருக்குது, பிங்க் இருக்குது. அழகாக இருக்குங்க. ரொம்ப முக்கியமானது பெப்பர் பிளான்ட்டுங்க. மிளகு ஹைப்ரிட் மிளகு செடி எவ்வளோண்ணா? 250 ரூபா வரும். ஒரு செடி 250. ஒட்டுக்கண்டு, அதாவது இப்போயே மிளகோட தான் இருக்கும். பாருங்க, எல்லாமே இப்போ ஜூம் பண்ணி கூட காட்டுங்க. அது இப்போயே மிளகோட தான் இருக்கும். எல்லா பிளான்ட்டுமே மிளகோட தாங்க இருக்குது. நல்லா கிட்டத்தில் இருக்க மீது ஸ்மெல் நல்லா இருக்குது. அங்கிட்டு இருக்கிறது வந்து ஆல்டர்னேட், அது பேர். இது வந்து அழகு வைக்கிறது தான். நைட்டில் மட்டும் இலை கலர் மாறும். நைட்டு மட்டும் இலை கலர் மாறும். நைட்டில் ரெட் கலரில் மாறும். ஒரு கலரில் இருக்கும். பகலில் ஒரு கலரும் நைட்டு ஒரு கலருமா மாறும். அது வெத்தலை கொடி. அது வெத்தலை. அது எவ்வளோண்ணா? அது 50. ஓகே. வெத்தலை கொடி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இது எல்லாம் இன்டோர் பிளான்ட்ஸு. இது ஃபுல்லாக லைட் இன்டோரு. இந்த ரப்பர் பிளான்ட்டு ஃபுல் இன்டோரு. ஓ, இது நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கலாம். வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறது இருக்குது. எல்லாமே குரோட்டன்ஸ் தான். ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக பேர் இருக்குது. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குது. ஆமாம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர். குரோட்டன்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் அவங்கள கேட்டிங்கன்னா டீட்டெயிலாகவே சொல்கிறாங்க, வாங்கிக்கலாம். தேங்க்யூ. இந்த சைடு ஃபுல்லாக நியூ வெரைட்டி, இது ஃபுல்லாக பழைய வெரைட்டி. இது எல்லாம் புது கலெக்ஷனுங்க. இது ஃபுல்லாக ஃபுல் இன்டோர். இது இந்த ரப்பர் பிளான்ட்லேயே இது வந்து டபுள் கலர் இருக்குது. அங்கே பார்த்தா சிங்கிள் கலர் க்ரீன். இது ஆமாம், இது டபுள் கலர். இது ஃபுல் இன்டோரு. அதே மாதிரி இது ஆந்தோரியம். இது ஒரு 4 கலர் இருக்குது. ஆரஞ்சு, ரெட்டு, பிங்க். யார் பார்த்தாலும் அது ஒரிஜினல்லே சொல்ல முடியாது போல, அந்த அளவு இருக்குது. பிளாஸ்டிக் மாதிரி. இது ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கலாம். இது ஸ்னேக் பிளான்ட்டு.
அது ஸ்னேக் பிளான்ட்டு இது ஃபுல்லி இண்டோர். ஃபுல்லாக அது இன்டோரில் தான் வளர்க்குறது. அதில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பட்டர்ஃப்ளை நிற்கிறாப்புல. இது டேபிள் ஃபார்ம். இந்த டேபிளில் வச்சுக்கலாம். டேபிளில் வச்சு வளர்க்குறது. இதுவும் ஃபுல்லி இண்டோர் தான். இது பாண்ட் சிட்டி. இலை கலர் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த லைட்டு டார்க்னு ஒயிட் கலர்லேருந்து க்ரீனாக மாறும். அது வந்து பிங்க் கலர்லேருந்து க்ரீனாக மாறும். அந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி. அது வந்து ரெட்டுலேருந்து க்ரீனாக மாறும். பக்கத்தில் இருக்கிறது எதையும் பார்த்தாலே ஒரிஜினல்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. கலர்ஸ் சேஞ்ச் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள், இதுலேயே நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக இருக்கும். குரோட்டன்ஸ் வெரைட்டி தான். இது எல்லாம் குரோட்டன்ஸ் தாங்க. இது பேர் பட்ரா. பட்ரா பட்ரா குரோட்டன்ஸ். இது நம்ம வீட்டு வாசல் பக்கத்தில் வச்சுக்கலாம். தொட்டி போட்டு அழகு செடி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வரலாங்க. நிறைய வச்சுருக்காங்க. அந்த கடைசியில் இருக்கல அந்த பிங்க் கலர், அது என்னது? இந்த ரெட் கலர். ரெட்டு அது குரோட்டன்ஸ். ரெட் பிளான்ட். ரெட் பிளான்ட். அது பார்க்கவே கலராக தூரத்தில் இருந்தாலும் அவ்வளோ ஒரு கலராக இருக்குங்க. நிறைய கலர் சேஞ்சிங் ஆகிறதா நிறைய இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீ சின்ன சைஸில், சைஸ் வாரியமாக இருக்குது உங்களுக்கு. இது ஃபுல்லாக இதான் குரோட்டன்ஸ் தானே இங்கிட்டு ஃபுல்லாக? குரோட்டன்ஸ் தான் எல்லாமே. ராயல் ஃபார்ம் இருக்குது. நம்ம இந்த வீட்டில் 2 சைடு வைப்பாங்களா அழகு. இந்த தொட்டியில் இருக்கு தென்னை மாதிரி. தென்னை மாதிரி இருக்கும். அந்த தொட்டியில் போட்டால் அழகாக இருக்கும். 2 வச்சுக்கலாம். சரி, ஸ்ட்ராபெரிலாம் என்ன ப்ரைஸ்ண்ணா? ஸ்ட்ராபெரி 280. இண்டோர் அவுட்டோர் 2மே செட் ஆகும். இந்த ஸ்ட்ராபெரி ரெண்டுலேயுமே வளர்க்கலாம். ரெண்டுலேயுமே வளர்க்கலாம். அந்த பின்னாடி உள்ளது அது வெத்தலை. கற்பூர வெத்தலை. அது நாட்டு வெத்தலை. இது என்ன விலை? இது 50. ஏன் ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? இல்லை, அது வெரைட்டி. அது வந்து நாட்டு வெத்தலை வெரைட்டி. இது இல்லை, ஒவ்வொருது வந்து காட்டம் இருக்குன்னுவாங்க, ஒன்று காட்டம் கம்மின்னுவாங்களே, அது அப்படி எதுவும் இல்லை. அதுதான் காட்டம் அதிகமாக இருக்கும். இது கம்மியாக. நாட்டு வெத்தலை காட்டம் அதிகமாக இருக்கும். இது பாக்கு மரம். எதுனா? இது பாக்கு மரம். ஆமாம். கருப்பு கொய்யா. அதுலேயே ஒட்டு. கருப்பு கொய்யாவா ஸ்ட்ராபெரி கொய்யாவா? கருப்பு கொய்யான்னு சொல்லுவாங்க. ஓகே, கருப்பு கொய்யாங்க. இதில் பெரிய கண்டு இருக்கு. இது வந்து மெட்ராஸ் ரோஸ் பிளான்ட். கருப்பு கொய்யா எவ்வளோண்ணா? இது 100 ரூபா ஒரு ஒட்டுக்கண்டு. ஒட்டுக்கண்டு ஒரு மினிமம் எவ்வளோ நாளில் காய் வைக்கலாம்? இது ஒரு 7 மாதம் ஆகும். 7 மாதம். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் வரணும்னா கொஞ்சம் பெரிய கண்டு இருக்குது. அந்த கண்டு சீக்கிரத்தில் வெரைட்டியாக வாங்குறது எல்லாமே இங்கே இருக்குப்பா. இது மெட்ராஸ் மண்டி. இது எவ்வளோண்ணா? அதெல்லாம் இதெல்லாம் 50 ரூபா. பாசி ஃப்ளோரா. இது இந்த செடி தானே? சம்மங்கி. சம்மங்கி மரிக்கொழுந்து 2 வெரைட்டி இருக்குது. இது மரிக்கொழுந்து தான், அதுவும் மரிக்கொழுந்து தான். அது ஒரு எது மரிக்கொழுந்து? இந்த இது. ஓ, இது மரிக்கொழுந்து, அதுவும் மரிக்கொழுந்து. ஓ, 2 வெரைட்டி இருக்குது. இந்த பூ எல்லோ கலர். அது பேர் நம்ம அது ஒன்றே ஒன்று தான். அது ரெட் லேடி பப்பாளி. அங்கிட்டு இருக்குது ரெட் லேடி பப்பாளியா? ரெட் லேடி அங்கிட்டு அந்த பப்பாளி. இதெல்லாம் மாடியில் வச்சு வளர்க்க முடியுமா, இல்லை தரையில் தான் வைக்கணுமா? தரையில் தான் வைக்கணும். மாடியில் வச்சு வளர்க்க இதாக இருக்கலாம். இது நம்ம மாடியில் வச்சு வளர்க்கலாம். இது தொட்டி போட்டு வளர்க்கலாம். மழை இழந்த ஸ்டார் ஃப்ரூட்டுங்க, காயோடையே இருக்குது. அந்த பாருங்க, காயோடையே இருக்கும். இதுலேயே 2 இருக்கேன் நான். இனிப்பு புளிப்புனுது. இது வந்து லைட்டாக இனிக்கும், லைட்டாக புளிக்கும். ஓ, இந்த மேலே பழுத்தே இருக்குங்க ரெடியா. இதெல்லாம் எவ்வளோண்ணா? இது 280 ரூபா. 280. இது நீங்கள் சும்மா பாட்டோடு வச்சுருக்கீங்க, வெறும் இது மட்டும் வருமா? கண்டு மட்டும் 280 ரூபா. சீமை இழந்த அதுவும் அதே ரேட் தான். ஒட்டுக்கண்டு தான் ஃபுல்லாமே. நீங்கள் வந்து தொட்டியில் வச்சு வளர்க்குறது தான். ட்ராகன் கட்டிங்களா எவ்வளோண்ணா? ட்ராகன் 450 ரூபா. 450.
செம்பருத்தி ஹைப்ரிட் இருக்குது. இது ஃபுல்லாமே செம்பருத்தி ஹைப்ரிட் போல சைஸில் வரும் பூ. ஆனால் இப்போ பூ எதுவுமே பூக்காமல் இருக்கும். பூக்காமல் அடினியம் அடினியம். ஓ அடினியம் அடினியம் எவ்வளோண்ணா? அடினியம் 100 ரூபாயில இருந்துருக்கு. இதுலேயே அடுக்கு மாதிரி ரோஸ் மாதிரி பூக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கா? வெள்ளை கலரில் பூக்கிறது அந்த இருக்குது. ஆனால் இது வாஸ்துக்கள் கண் திருஷ்டி தான் வீட்டுக்கு. இந்ததா வாஸ்து கள்ளி. இந்த இதெல்லாம் சிவப்பு பூவோட இருக்கே. கோழிக்கொண்டை. கோழிக்கொண்டையா? அப்படி தான் சொல்லுவாங்க. அழகுக்கு வைக்கிறதா? அழகுக்கு வைக்கிறதா? ஓகே. அது லண்டனா வாங்கிட்டு இருக்கிறது. அடுத்து கனகாமரம் 2 கலர் இருக்குது. கனகாமரத்துலேயே எல்லோ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, வாடாமல்லி இருக்குது. இது முல்லையா? இல்லையே, இது முல்லை இல்லையே, இது வேற. மெட்ராஸ் மல்லி. முல்லை வந்து இங்கே கட்டிங்ஸ். டிராகன் ஃப்ரூட் பக்கத்தில் வச்சுருக்காங்க. நான் அவங்களே வச்சுருக்காங்கப்பா, வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள், மேலே வர போயிடுச்சு. சைடில் வேர்கள் விட்டு 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 அப்படியே அந்த செவத்தில் இதாகிக்கிட்டு அந்த பாருங்கள் செங்கலை பிடிச்சிருக்கு. ட்ராகன் கட்டிங்ஸ் நிறையா இருக்குது. அடினியம் ஒயிட்டு செடி. முருங்கையோண்ணா? இந்த பூ இல்லாத அடினியம்லாம் எவ்வளவு? அது 100 ரூபா வரும். பூ இல்லாத. ஓ, பூவோட உள்ளது அது 350. 350. 2-3 கலர் இருக்குப்பா. கலர் க்ரீனா? இது நீலமாக நாட்டு இது இல்லை, க்ரீனு ஹைப்ரிட். ஹைப்ரிட். அந்த அதில் கண்டே ஒட்டு கண்டு தான். அதில் கீழே பார்த்தாலே தெரியும். இது எவ்வளோண்ணா? இது 70 ரூபா. 70. இல்லை, போமே தான் பார்த்துக்கிட்டே போனேன். சரி, குடிங்க குடிங்க, நாங்களாம் குடிச்சாச்சு. பிரம்ம கமலம். மல்லி. ரோஸ். ரோஸ் நிறைய இருக்குது பாருங்கள். கொத்து கொத்தாக வேறு ஒயிட் கலர்லாம் அழகாக பூத்துருக்கு. ஏலக்காய் செடிப்பா. நல்ல பெரிய நர்சரிங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. பழச்செடிகள்லேருந்து பூச்செடிகள்லேருந்து குரோட்டன்ஸ்லேருந்து அனைத்து வெரைட்டிஸுமே இங்கே இருக்குது. அப்புறம் மரம் நடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த பிறந்தநாள் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா, திருமண நாள் இதுக்கு மரக்கன்றுலாம் நடணும்னு நினைப்போம். அது எல்லாமே இங்கே இருக்குது. ஆலமரம், அரச மரம், சந்தனம், தங்க அரளி பாருங்கள், எல்லாமே இருக்குது. லெமன் கிராஸ். நந்தியா வட்டத்துலேயே 2-3 வெரைட்டி இருக்குது. நல்ல பெரிய பெரிய இதுகள்லாம் நிறையாவே இருக்கும்.
எலுமிச்சை. தனிகா. இது எல்லாம் கொய்யா வெரைட்டி. சிவப்பு கொய்யா, சிவப்பு கொய்யா, வெள்ளை கொய்யா. கொய்யா நல்லா வளர்ந்து பெரிய பெரிய கன்றுகளாக இருக்குது. சப்போட்டாலாம் நல்லா பெருசாக இருக்குங்க. சப்போட்டா செடி. கொளிஞ்சி. இது வாதாங்கோட்டை தானே இது? என்னன்னா அங்கே போனேன். எல்லா கண்டுமே இருக்கு எல்லாத்தையும். இதுதானே புஷ் ஆரஞ்சு. இது ஆரஞ்சு, மினி ஆரஞ்சு. அது பெரிய சைஸ் ஆரஞ்சு. இது எவ்வளோண்ணா? இது 280 ரூபா. சிறுசா? ஆமாம். இல்லை, இது ஃபுல்லாக ஒட்டுக்கண்டு. கண்டுலேயே காய காய்ச்சிடும். அத்தி இருக்கு, அத்தி, லெமன். இப்போ அத்தி காய்களோடையே இருக்குப்பா. இது பூ. அது வந்து பூனே ரெட்டை அத்தி. அது லெமன். லெமன் பூ பூத்துருக்கும் ஆல்ரெடி. அது ஒரு 6 மாதத்துக்கு நல்லா. எல்லாமே ஒட்டு கட்டின செடி தான். உங்களுக்கு வளர்த்த 1 வருஷத்துக்குள்ளே எல்லாமே காய்கள் எடுக்க ஆரம்பிச்சு. எல்லாமே 1 வருஷம். இதெல்லாம் 6 மாதம் தான். 6 மாதத்துல வந்துடும். இது மாதுளை. சாத்துக்குடியே இருக்குங்க. அதில் நல்ல பெரிய எலுமிச்சை. அது என்ன எலுமிச்சை? என்னென்ன ஆரஞ்சு. ஆரஞ்சு முன்னாடி இருக்க சாத்துக்குடி பெரிய சைஸ். அது பெருசு. அது பெரிய சைஸு. முன்னாடி இருக்கிறது ஆரஞ்சு. அப்புறம் இது சப்போட்டா இருக்கு. ஆரஞ்சு இதெல்லாம் எவ்வளோண்ணா? 280. 280. அதே சொல்லியிருக்கேன். நீங்கள் ஆன்லைனில் என்ன விலை வாங்குறீங்களோ அதோட கம்மியாக தான்ப்பா இருக்குது. நம்ம ரேட்டு ஃபிக்ஸடு. குறைச்சிடுவோம். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அவங்களால கம்மி பண்ணி தர முடியுமோ கம்மி பண்ணி தருவாங்க. வாங்க, ரேர் கலெக்ஷன் நிறையவே இருக்குது. அதான் வந்து நம்ம இது பட்டை இலை. கறி போடுவாங்கல்ல அது. ஓ, இந்த இருக்குல்ல பிரிஞ்சி இலை. இல்லை, பிரிஞ்சி இலை தனியாக இருக்குது. பிரிஞ்சி இலை வேறு, இது வேறையா? ஆமாம், இது வேறு. அதில் பிரியாணி வாசனை வரும். இதில் பட்டை அந்த இலையை யூஸ் பண்ணுவாங்க. பூவு எல்லாத்தையும் தான் கறிக்கு போடுவாங்க. ஒரு மரம் வச்சாலே போதும், கறிக்கு தேவையான எல்லாமே போடுவாங்க. அது எவ்வளோண்ணா? அதான் அதே 280 எல்லாமே இதில். ஆனால் செடிகளுமே நல்ல பெரிய செடியாக இருக்குது. செடி எல்லாமே நல்லா ஒவ்வொன்றும் 4 அடியாவது இருக்கும். அதுவும் ஆரஞ்செல்லாம் பார்த்தா எங்களோட 5 அடி 6 அடி உயரத்தில் இருக்குது. அங்கிட்டு நாவல் இருக்குது. நாவல்ஸ்லாம் ஒட்டுக்கணும். முள் சீத்தாவும் இருக்குங்க. முள் சீத்தா, ராம் சீத்தா. இது ஆப்பிள். ஆப்பிளா? இது வந்து ப்ளம்ஸ். இதுதான் ப்ளம்ஸ். இது ஆப்பிள். இந்த இருக்கு பாருங்க, இது ஆப்பிள். இதான் நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஆப்பிள். நார்மலாக சாப்பிட்ற ஆப்பிள். இது பண்ரோட்டி பலா. இது சிவப்பு பலா. பலாலேயே ஃபுல்லாக சிவப்பு கலர். பழைய வெரைட்டி எல்லாமே இருக்குது. இது என்னதுண்ணா? பன்னீர் மரமா? கோயிலில் வைப்பாங்க. ஓ, 90 அடிச்சு கொடுப்பாங்க அந்த இலையில. ஓ, அந்த இலை.
மா வெரைட்டி. இது இங்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்து க்ரோ பேக்கில் வச்சு வளர்க்குற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக. ஆமாம், வச்சுட்டு க்ரோ பேக்கில். ஜாதிக்காய் இது ஜாதிக்காயா? இதுதான் ஜாதிக்காய். ஓ, இது வந்து ஸ்வீட் ஆரஞ்சு. ஸ்வீட் ஆரஞ்சு. அந்த அதில் காய் இருக்கு வருங்க. அதெல்லாம் கவரில் இருந்த மாதிரியே தான் அப்படியே காய். இதெல்லாம் க்ரோ பேக்கில் வச்சு வளர்க்குறோம். ஸ்வீட் ஆரஞ்சு. அது ஸ்டார் ஃப்ரூட்டு. அதை நம்ம அங்கே பார்த்தோம்ல, இது கண்டா. நல்லா ஸ்டார் ஃப்ரூட்லாம் பெரிய கண்டாவே இருக்குது. நல்ல மேலெல்லாம் நிறைய பிஞ்சுகள் வச்சே இருக்குது. இதாக இருக்குது. இது ஸ்வீட் லெமன். இதெல்லாம் சின்ன கண்டலையே காய் காய்ச்சணும். நீளமாக ஒரு லெமன் இனிப்பாக இருக்கும். லெமன்லேயே இனிப்பாக வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு போய் வைக்க ஆரம்பித்த உடனே நல்லா பூ எடுத்து வந்துடும். இது கலாக்காய் ஒட்டுக்கண்டு. ஓ, இதெல்லாம் க்ரோ பேக் மாடி தோட்டத்திலே வச்சு வளர்க்குறது. இது ஃபுல்லாமே இல்லை. அந்த ஸ்வீட் ஆரஞ்சு லெமனு ஸ்டார் ஃப்ரூட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க டெரஸ் கார்டனில் வளர்க்கலாம் இல்லை தரையில் வளர்க்குறான்னு. இது அவகோடா. அவகோடா வெரைட்டி இருக்காது மற்ற நாட்டு. அவகோடான்றதெல்லாம் கிடைக்கிறதே ரேர் தான். வந்து ஜெரி இந்த போட்டிருக்க பாருங்க. ஜெரி ஒட்டுக்கண்டு. அது ரெண்டு கலராக வரதோ? ஆமாம், கலராக வர்றது. அது அவகோடா. அது வாட்டர் ஆப்பிள். ஒயிட் கலரு, ரெட் அங்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் பெருசாக வரும். இது ஸ்டார்ட் பிஞ்சு விட்டுருக்கு இப்போ. அது வந்து பிரியாணி இலை. அதான் பிரிஞ்சு இலை நீங்கள் சொன்னது. ஓ, இதானா? அந்த வாசனை வரும், பிரியாணி வாசனை. இதில் என்ன விலைண்ணா? அது எல்லாமே ஒரே ரேட்டு தான். ஒரே விலை தான். ஆரஞ்சு மாதிரியாவே வரும். பெரிய கண்டு. ஸ்வீட் ஆரஞ்சு முசாந்தியா? முசாம்பி. முசாம்பி ஆரஞ்சு மாதிரியாவே கொடை ஆரஞ்சு மாதிரி. கொடை ஆரஞ்சு மாதிரி. பல வெரைட்டி நிறையவே இருக்குது இவங்ககிட்ட. இது வந்து ஃபுல்லாமே மாங்கண்டு. மாங்கண்டுங்க 10 வெரைட்டி இருக்குது. மாங்கண்டுலேயே 10 வெரைட்டி இருக்காங்க. ஒட்டுக்கண்டு தான். 10மே ஒட்டுக்கண்டு. இது இமாமஸு. மல்லிகா. அது மல்லிகா வெரைட்டி. மாலையே மல்லிகாவா? ஆமாம். அப்புறம் பங்கனப்பள்ளி. அது ஒரு வெரைட்டி. ஆமாம், அந்த மாமரத்துலேயே பங்கனப்பள்ளி. மாங்கண்டுலேயே 10 வெரைட்டி இருக்குங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய கண்டுகளாக இருக்குது. இதோட பெரிய கண்டு இருக்குது. இதோட பெருசு இருக்குது. பெரிய கண்டு அங்கிட்டு இருக்குது பின்னாடி. அந்த அங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பூக்களோடையே இருக்குங்க. நல்லா பூ வச்சு இருக்கு. 1.5 வருஷ கண்டு. இது 1.5 வருஷ கண்டு. இது 2 வருஷம். இது எல்லாம் 1 வருஷ கண்டுங்க. இது 1.5 வருஷ கண்டு. இது மாங்கண்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ளதெல்லாம் 1.5 வருஷது. அதுவே நல்லா பூ வச்சிருக்கு. பின்னாடி உள்ளது பாருங்க, அது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 7 அடி 8 அடி இருக்கும். நல்லா பிஞ்சோடையே இருக்கும். இது வந்து 1.5 வருஷ கண்டுலேயே பிஞ்சு விட்டுருக்கு. 1.5 வருஷத்துலேயே பிஞ்சு வந்துருச்சு. நல்லா இனி சம்மர் டைமுக்கு வாங்கிட்டு போய் வச்சோடனே நம்ம காய்கள் பறிக்கலாங்க. அந்த அளவு நல்ல பெருசு பெருசாக பாருங்கள். இருக்கிறதுலே இருக்குது. எல்லா கண்டுமே இருக்குது. 10 வெரைட்டிலையுமே நல்ல பெரிய பெரிய கண்டுகளாக இருக்குது. 10 வெரைட்டிலையும் ஸ்மால், மீடியம், அதுதான் இருக்கிறதே பெரிய சைஸ். எல்லா மாங்கண்டு 10 வெரைட்டிலையுமே 1 வருஷ கண்டு, 1.5 வருஷம், 2 வருஷம், 3 வெரைட்டியில் வச்சுருக்காங்க. நம்ம வாங்கிட்டு போய் வச்சா இந்த வருஷம் சீசன் டயத்துலேயே நம்ம காய்கள் பறித்து அறுவடையே செய்யலாம். அந்த அளவு பெரிய பெரிய கண்டுகளாகவே இருக்குது. இது சப்போட்டா. அந்த பாருங்கள், சப்போட்டாவும் காய்களே வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுலேயுமே அந்த சைஸ் வாரியமாக வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இருக்கிறதுலேயே பெருசு. இதெல்லாம் வேறு காய் வச்சிருக்கு பாருங்கள். சின்னதும் காய் வச்சு தான் இருக்கும். சின்ன சிறுசுமே காய்கள் வச்சிருக்கு. இந்த அவுட் இருக்குல்ல பிஞ்சு, இதெல்லாம் சின்ன கண்டுல. இந்த அவுட்டு பாருங்க, பிஞ்சு விட்டு பாருங்க. நல்ல பிஞ்சுகளோடையே வைக்க ஆரம்பிச்சிருக்கு. மாங்கண்டு தாங்க விட்டு நகலவே மனசு இல்லை, அந்தளவு பூக்களோடு இருக்குது.
இப்போ உங்கள் இதில் கொரியர் இதெல்லாம் அனுப்பி விடுவீங்களா? இல்லை, வீட்டில் டெலிவரி பண்ணி விட்ருவாங்க. டெலிவரி அவங்க தான் காசு கொடுக்கும். அது எங்கேயும் இல்லை தானே. நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க நம்ம இங்கிட்ட ஆட்டோ பிடிச்சா அனுப்பிச்சி விட்ருவாங்க. ரூபா பின்னாடி இருக்கு சேஞ்சிங் ரோஸ் அந்த பூத்துருக்கு பாருங்க. ஒரு நாளைக்கு 3 கலர் மாறும். ஆமாம், அது காலையில் ஒயிட்டாக இருக்கும், மதியம் லைட் ரோஸாக மாறும். டார்க் ரோஸ் நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேம்மா. இன்றைக்கி முதல்ல நேரில் பார்க்க போகிறேன் சேஞ்சிங் ரோஸு. இது விதைகள் மூலமும் உருவாகும். கண்டு இப்போ அவங்ககிட்ட கண்டா இருக்கு, அது அவங்க தரையில் வச்சே வளர்த்துருக்காங்க. இது பாருங்கப்பா, சூப்பராக இருக்குது. நம்ம வீடியோலையும் சேஞ்சிங் ரோஸ் வந்துருச்சு. நான் மாடியில் வச்சேனோ இல்லையே நேரில் பார்த்துட்டேன். அவங்க எல்லாமே ட்ரையலுக்காகவே நீங்கள் பார்த்தீங்கனாலும் அவங்க வச்சுருந்தாலும் இந்த தரையில் வச்சுருக்காங்க. அதுவே நல்ல க்ரோத்தில் இருக்குது. நீங்கள் பார்த்து மனசு திருப்தியாகவே வாங்கிட்டு போகலாம். சேஞ்சிங் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்களோடு இருக்குன்னு. சேஞ்சிங் ரோஸ் அவங்ககிட்ட கண்டாவே இருக்குங்க. பெருசுனா 150, சிறுசுனா 50. இந்த இதுதானே? ஆமாம், இது பெரிய சைஸு, இது பெருசு. ஓகே ஓகே. கண்ணா டிசம்பர் அங்கே டபுள் கலர் சிங்கிள் கலர் அங்கேயே இருந்துச்சு, முன்னாடியே இருந்துச்சா? காகித பூக்கள் ஆனால் இதுவும் எல்லாமே பூக்களோடு இருக்குங்க. இட்லி பூலாம் பாருங்கள் சூப்பராக எல்லாமே பூக்களோட பிஞ்சுகளோடையுமா இருக்குது. பெரிய தோட்டம் தாங்க சொல்லணும். தோட்டம்னு சொல்கிறத விட காடுனே சொல்லலாம். ஏன்னா எல்லா வெரைட்டியுமே இருக்குது இவங்ககிட்ட. எது இல்லைன்னு தான் இது பண்ணணும் போல். அந்த அளவு பூக்கள்லேருந்து எல்லாமே இருக்குது. இல்லாதது கேட்டாலும் ஆர்டர் போட்டு வாங்கியே தந்துடுவாங்களாங்க. நம்மளாம் இல்லைன்னு அனுப்புகிறதே கிடையாதுன்ட்டாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். கொடிமல்லி, செடி மல்லி. ஓ, இது கொடிமல்லியா? ஆமாம், அது வந்து பாலாஜி லெமன். பாலாஜி லெமன். நீங்கள் வரும்போது நல்ல செடியாக பார்த்து அவங்களே செலக்ட் பண்ணி தருவாங்க. இந்த பாருங்கள், முல்லைப்பூ, நித்திய மல்லின்னுவாங்கல்ல அந்த இது நல்லா மொட்டுக்களோடையே இருக்குது. அது கொடிமுல்லை, செடி முல்லை. குரோட்டன்ஸுக்கெலாம் பஞ்சமே இல்லை போல். நிறைய வெரைட்டி இருக்குது. கண்டுலேயே அது பெரிய சைஸ். மரக்கண்டுலே பெருசு. வேப்ப மரம், மயில மரம், பொங்க மரம். வேப்ப மரம், மயில மரம், புங்க மரம், அரச மரம், புளிய மரம், ஆலமரம் எல்லாமே இருக்குங்க. நான் முன்னாடியே காமிச்சேன். அது ப்ளம்ஸ் அந்த வச்சுருக்கேன் பாருங்க. கண்டு வந்து பெருசாகிடுச்சு. ஓ, அவங்களே தரையில் வச்சுருக்காங்க ப்ளம்ஸு. ஆப்பிள் வாங்கிட்டு இருக்கு. எல்லா கண்டுகளையுமே அவங்க தரையிலேயே அவங்களும் வச்சுருக்காங்க. இந்த கோடு ஃபுல்லாக விதை. என்ன விதை நான் போட்டிருக்கு? அகத்திக்கீரை. அகத்திக்கீரையா? சரி சரி சரி. என்ன? ஆமாம், அந்த இருக்கு. ஐயோ, ஓகே ஓகே ஓகே. கோடு போட்டார். இது ஃபுல்லாக விதை போட்டிருக்காங்க, அகத்தி விதை. அது வந்து இது என்ன அகத்தினா போட்டிருக்கீங்க? நாட்டு அகத்தி. சிவப்பு பழம். இது வந்து கிரீன் கலர் கிரேப்ஸு. ஆரஞ்சு இங்கே வச்சுருக்கோம். அது காய்ச்சி கண்டு. அதே மாதிரி சீத்தாவும் சின்ன கண்டுலேயே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஹிமாமுஸா? மாவு வெரைட்டி. மாங்கண்டில் இன்னொரு வெரைட்டி ஹிமாமுஸ். செடிகள் எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள், தக்காளி நாத்தெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பாருங்க, இது பாருங்கப்பா. சீத்தா காயும் வச்சிருக்கு. சின்ன கண்டுலேயே காய்க்கிற ஒட்டுக்கண்டு. இது எல்லாமே விதை போட்டு வந்ததில்லை, ஒட்டுக்கட்டி வந்தது. அதனால் நம்மளுக்கு வச்ச கொஞ்ச நாள்லேயே வர ஆரம்பிச்சு. இந்த பாருங்கள், பூக்களும் எடுத்துருக்கு இருக்கா. பூக்களும் வைக்க ஆரம்பித்து பிஞ்சுகளும் வந்துருச்சு. இது என்ன ஆரஞ்சுனா? இது நார்மல் ஆரஞ்சு. இது பாருங்கப்பா, செடி சைஸு என்ன சைஸில் இருக்குது. ஆனால் பழத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் இது வச்சு எவ்வளோ நாள் இருக்கும்? 1 மாதம் ஆகுது. செடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா காய் சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் அடுத்து வந்தோம்னா நல்லா கலரும் மாறி இருக்கும். பழுக்க ஆரம்பிச்சிடும். கரும்பு போட்டிருக்காங்க, வெண்டைக்காய், மிளகாய் பாருங்கள்
காய்கறி விதையெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது? எல்லா விதையுமே இருக்குது. காய்கறி எல்லா விதையுமே இருக்குது. காய்கறிகள்லேருந்து நான் சோளம் இந்த பாருங்கள், கரும்பு காய்க்கவே ஆரம்பிச்சிருச்சுங்க. தைப்பொங்கல் முடிஞ்சிருச்சு, கரும்பு வந்துருச்சு. அது வந்து நம்ம வேற ஜூஸ் நம்ம பேர் நமக்கு தெரியல. வெள்ளை எடுப்பாங்கல்ல இன்ஸ்டாகிராம் அந்த செவ்வாழை வச்சிருக்கேன் பாருங்க. செவ்வாழை அங்கிட்டு சிவப்பு பழம், இது சிவப்பு பழம் எல்லாமே தரையிலேயே வச்சுருக்காங்க. அது பச்சை கொடுமந்திரி கிரேப்ஸ், பச்சை கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸு. ரோஸ் பாருங்க, செவ்வை இளநி ரோஸ் பாருங்கள், செம்மையாக பூத்துருக்கு, அழகாக இருக்குது. பறிச்சோம்னா நம்மளை கட்டி வச்சு வெளுப்பாங்க, அதனால் பார்த்து ரசிக்கிறதோடு விட்டுருவோம். இது வச்சு இந்த ரோஸ் வச்சு எவ்வளோ நாளுங்க ஆச்சு? 6 மாதமா 6 வட்டம் பூத்துக்கிட்டு இருக்கு. 6 மாதத்துக்கு 1 வட்டம் பூத்துக்கிட்டே இருக்கு. ஓ, எடுக்க மொட்டை எடுக்க வச்சுக்கிட்டே இருங்க. அந்த பார்த்தீங்கனாலே தெரியும், தரையில் தான் வச்சுருக்காங்க. நல்லா செம்மண் தரை, செம்மண் தரை. உரம் எதுவுமே போட மாட்டாங்களாங்க. அந்த மண் வாகுக்கே பாருங்கள், எல்லா செடிகளுமே நல்லா வளர்ந்து வருது. எல்லா பழ செடிகளையுமே தரையிலே வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம வேற ஜூஸ் நம்ம பேர் நமக்கு தெரியல. வெள்ளை எடுப்பாங்கல்ல இன்ஸ்டாகிராம்ல நம்ம இந்த சீனால அதிகமா இந்த லேசா அந்த உரிக்கிற மாதிரி மாதிரி வளரும் பாருங்க. லைட்டா உடைச்சாலே டப்புன்னு வரும். கையிலேயே உரிக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். லைட் கிரீன் இது அந்த ஒருனா திண்டு பார்த்தா சூப்பரா இருந்துச்சு கரும்பு. ஓ, அது எந்தது? இந்த இருக்குல்ல இந்த கரும்பு, இந்த பாருங்க பாருங்க, நல்ல தடிமனாவும் இருக்கு. நல்லா தடிமனா இருக்கும். இது சின்ன இது எப்படி நீங்க கண்டா வச்சதா, எப்படி கட்டிங்ல வச்சதா? கட்டிங்ல வச்சது. ஓகே ஓகே. இப்போ இதோட கட்டிங்ஸும் நம்மகிட்ட இருக்கா, அவைலபிள்ல இருக்கா? கட்டிங்ஸ் இந்த அதுல கட்டி வேணா அந்த தளஞ்சிருப்பாரு மறுபடியும் போட்டது அந்த பயிர் இதா, அந்த அங்க உள்ளதா? அந்த பயிர் வெண்டைக்காய் எல்லாம் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா காய்களுமே, மிளகாயெல்லாம் நல்லா காய்க்குது பாருங்கள். எல்லாமே உங்களோட விதைகள் எல்லாம் வாங்கினீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இருக்கிறதுலையே எனக்கு இந்த கரும்பு தாங்க சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த கரும்பு இது சைனா இதில் வீடியோவில் தான் பார்த்தது. நான் இன்னும் வேறு எதுலையுமே ஆன்லைனில் கூட இன்னும் பார்க்கலையே. பரவாயில்ல, உங்களுக்கு எப்படி கிடச்சிது? இது ஆந்திராவில் நம்ம கண்டெடுக்க போனோம்ல, அங்கே கொடுத்து விட்டாங்க. ஓ, அங்கேருந்து ஆந்திராலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நம்ம ஈஸியாக உரிக்கக்கூடியது, டேஸ்ட்டும் நல்ல இனிப்பாக இருந்துச்சான். அவங்க ஏற்கனவே அறுவடை பண்ணி சாப்பிட்டாங்க. ஆமாம், ஒன்று சாப்பிட்டுச்சு. கண்டு இது கண்டு ஹைட்டு இன்னும் உயரமாக போகும். உயரம்னா ஒரு எவ்வளோ அடி நான் போகும் இருந்தது? அது ஒரு 10 அடி வரைக்கும் வரும். இந்த கரும்பு 10 அடி வரைக்கும் வரும் உயரம். 10 அடி வர உயரம் போகுமாங்க. இதே பார்த்தீங்கன்னா நான்லாம் நிறைய இது ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே மதுரையில் உள்ளவங்களாம் ஆன்லைனுக்கு போகிறத விட வந்தீங்கனாலே செடிகளை நீங்கள் பார்த்து அதோட வளர்ச்சிகள்லாம் பார்த்து நல்ல க்ரோத் இதெல்லாம் பார்த்து நீங்கள் தேவையானது எல்லாமே வாங்கிட்டு போகலாம். எல்லாமே கலெக்ஷன் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. மதுரை மக்களே, மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க, வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்க, தேவையானது எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். அந்த அளவு இருக்குது. ஜோதி நர்சரி கார்டனோட கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு இந்த வீடியோலேயே ஜாயின் பண்ணியிருக்கேங்க. கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னங்க, வீடியோ எல்லாம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா? இவங்ககிட்ட எந்த அளவு பழச்செடிகள், பூச்செடிகள், குரோட்டன்ஸு எல்லாம் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்புறம் என்னங்க, வாங்க கிளம்புங்க. ஜோதி நர்சரி கார்டனை தேடி வந்து உங்களுக்கு தேவையான செடிகள்லாம் வாங்கிட்டு இல்லை, அள்ளிட்டு போகலாங்க. அந்தளவு கலெக்ஷன் நிறைய கொட்டி கிடக்குன்னே சொல்லலாம். அந்தளவு ரேர் கலெக்ஷன், வெரைட்டி இருக்குது. நம்ம ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த கலெக்ஷன்லாம் இங்கே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் போடுற கமெண்ட்டும் லைக்கே வச்சு தான் நான் தொடர்ந்து நம்ம சுற்றியுள்ள நர்சரிஸ் எல்லாத்தையுமே அங்கங்கே நர்சரியில் என்னென்னலாம் இருக்குதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைனோடு போடுறேன். ஹாப்பி கார்டனிங்.